ரஸ்டம் 2 யுஏவி அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, டப்பாஸ் பிஹெச். அது என்ன டப்பாஸ் பிஹெச்? அதாவது டாக்டிக்கல் ஏர்பார்ன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏரியல் சர்வைலன்ஸ் பியாண்ட் ஹாரிசான் 201 அர்த்தங்க. இது யார் டெவலப் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்க அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஏடி என்ற கம்பெனி தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பார்ட்னர்ஸா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடும் சேர்ந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ல யூஸ் பண்ணப்பட்ட இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யா நாட்டை சேர்ந்த TRDD 50MT என்ற இன்ஜினை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் ரஷ்யா நாட்டோட இன்ஜினை யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, க்ரூஸ் மிசைல்ஸை கேரி பண்ணதாங்க. அதாவது க்ரூஸ் மிசைல்ஸ்லாம் வெயிட்டா இருக்கும் பேசிக்காவே. அதை கேரி பண்றதுக்காக தான் பர்டிகுலரா இந்த இன்ஜினை சூஸ் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த மிசைலோட டெவலப்மெண்ட் பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா சர்வைலன்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்சில் இருக்க டார்கெட்டை மிசைலால குறிப்பாத்து அடிக்கும் தாங்க. இந்த ட்ரோனோட நேவிகேஷனுக்காக நம்ம ககன் சேட்டலைட்டை தாங்க யூஸ் பண்றாங்க. இதை குறிப்பா நம்ம இந்தியன் ஆர்மி எங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் லடாக் தாங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியா சைனா பார்டர் பிரச்சனை. அதனால ஈஸ்டர்ன் லடாக்ல சைனாக்கு அப்போஸா இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுவாங்க சர்வைலன்ஸுக்குன்னு தெரிய வந்திருக்குங்க. இந்த ட்ரோனை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்ங்க.